இன்னைக்கு நாம ஏஸ் ஆஃப் டைமண்ட் 33rd எபிசோடு தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அடுத்தது நம்ம பசங்களுக்கு அந்த யக்குஷி அப்படிங்கிற அந்த டீம் கூட தான் மேட்ச் நடக்க போகுது. ஸோ அதுக்காக கிரவுண்ட்ல இறங்கி நம்ம பசங்க அவங்களோட திறமைகளை மட்டும் வளர்த்துக்கிட்டா பத்தாது, ஆப்பனன்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னங்கிறதையுமே தெரிஞ்சுக்கிட்டாகணும். அந்த வகையில கிறிஸ் தான் ஆப்பனன்ஸோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஆனா அப்பதான் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலி அந்த இச்சிடாய் ஸ்கூலுக்கு எதிராக அந்த யக்குஷி ஜெயிச்சிருப்பாங்கல்ல, அப்போ அந்த யக்குஷிங்கிற ஸ்கூல்ல இருந்து கடைசி 2 ஓவரை போடுறதுக்காக சனடா அப்படின்னு ஒரு பையனை இறக்கி இருந்திருப்பாங்க. ஆனா அந்த சனடாங்கிற பையன் ஷூட்டோ பால் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் பால் போடுவான். இங்கிலீஷ்ல வந்து இன்ஷூட்னு சொல்லுவாங்களாமா. அதுவும் கர்வ் ஆகுற மாதிரி போடுறது தான். ஆனா ஒரு பிரேக்கிங் பாலுக்கும் ஒரு இன்ஷூட்டுக்கும் இருக்கிற வித்தியாசங்கிறது, பிரேக்கிங் பால் சைட்ல இருந்து வர மாதிரியும் கர்வ் பால் மேல இருந்து வர மாதிரியும் நேரா செஸ்ட் கிட்ட போடுவான். இன்னும் சொல்ல போனா இந்த சனடா அப்படிங்கிற பையன் தான் அவங்க டீமோட ஏஸ்ன்னு சொல்லக்குள்ள, அப்புறம் ஏன் டீமோட ஏஸை கடைசி இறக்கி விட்டாங்க அப்படின்னு பசங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். மேபி அவனுக்கு ஏதாவது இன்ஜுரியா இருக்குமான்னு பார்த்தாலும் அவன் விளையாடுற தோணியெல்லாம் வச்சு பார்த்தா அவனுக்கு இன்ஜுரியெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு ரொம்ப பிரமாதமா விளையாடுற ஒரு ஏஸை கடைசியா இறக்கி விடணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. அதை வேணுனே தான் இவங்க பண்றாங்க. வேணுனே தான் யக்குஷி அந்த டீமோட கோச் வந்து அதை வேணுனே பிளான் பண்ணி பண்றாருன்னா டெஃபினட்டா ஏதோ ஒரு ஸ்கெட்ச் இருக்குது. நம்மளை எதிர்த்து போட்டி போடும் போதுமே டாக்டிக்கலா ஸ்ட்ராட்டஜிக்கலா ஏதோ ஒன்று வச்சிருந்திருப்பாருங்கிற விஷயம் கிறிஸுக்கு புரியுது. ஆனால் அது என்னன்னு தெரியல. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமா அவங்க டீம்ல இருக்கிற 3 ஃபர்ஸ்ட் இயர் பேட்டர்ஸுமே செம்ம உருத்தான தரமான பேட்டர்ஸ், பயங்கர அக்ரெசிவான ஆளுங்க. கண்ணை மூடிட்டு கண்ணா பின்னான்னு பேட்டை சுத்துற ஆளுங்க. ஸ்டொக்கு வச்சே ஆட மாட்டானுங்க. அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் பேட்டை கண்ணை மூடிட்டு சுத்தியே அவுட் ஆகிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்ல ஆடுற ஆளுங்க. விச் மீன்ஸ் இந்த மாதிரியான கேம் பிளேங்கிறது பவுலர்ஸ் மேல தான் அதிகமான ப்ரெஷரை போடும். ஆகையால் நம்ம எதிர்பார்த்ததோடமே இந்த யக்குஷிங்கிற ஸ்கூல் டஃபா இருக்குமோ அப்படின்னு கோச் யோசிப்பாரு. அன்னைக்கு நைட்டு அந்த யக்குஷிங்கிற ஸ்கூல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா, பார்த்தா ட்ரைனிங்ல கோச் முழுக்க எல்லாரையுமே அந்த ஸ்டொக்கு வச்சு எப்படி ஆடுறதுங்கிறது தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. டீம்ல எவனாவது இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இருக்கிற எல்லாருக்குமே எப்படி ஸ்டொக்கு வச்சு ஆடணும்னு தெரியணும். தெரியலன்னு என் மகனை டீம்ல எடுக்க மாட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. இதை வந்து பார்த்தா அந்த ரிப்போர்ட்டர்ஸ் 2 பேருக்குமே ஒரே அதிர்ச்சி. என்னடா இது, கேம்ல ஒரு மாதிரி டீம் ஆட வச்சுட்டு இங்க ட்ரைனிங்ல வேற மாதிரியான ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு. அப்பதான் கோச்சுமே சொல்றாரு, பேட்டர்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸ்டொக்கு வச்சு ஆடுறது கிடையாது, ரேதர் கண்ணா பின்னான்னு பேட்டை போட்டு சுத்துறது தான். ஒரு கேம் ஆடும்போது தான் நீ பயங்கர ஜாலியா ஃபன்னா இருக்க முடியுமே தவிர பிராக்டிஸ்ல என்னைக்கும் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அதனால தான் யாரு ஸ்ட்ரிக்டான பிராக்டிஸா ஃபாலோ பண்றானுங்களோ அவனுங்களை மட்டும் கேம்ல நான் ஃபன்னா விளையாடுறதுக்காக அலோவ் பண்றேங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்கும் போது அந்த ரிப்போர்ட்டர்ஸுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஏதோ ஃப்ளூக்ல இவனுங்க ஜெயிச்சிட்டானுங்க போல அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு ட்ரைனிங் இருக்குங்கிற விஷயம் இப்போதான் ரியலைஸ் ஆகுது. கூடவே இந்த கோச்சை பத்தின சில பேக்ரவுண்ட் ரிசர்ச் எல்லாம் கூட பண்ணியிருந்திருப்பாங்க. என்னன்னா இப்போ இந்த வருஷத்துக்கு தான் இந்த கோச் வந்து இந்த டீமுக்கு கோச் பண்ணிட்டு இருக்கிறாரு, இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே தன்னோட 40வது வயசு வரைக்குமே ஏரியால சின்ன பசங்களா விளாண்டுகிட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மொக்கையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பான் மனுஷன். ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே வெறும் பேஸ்பால்னு சொல்லிட்டு வேற எந்த ஒரு திறமையும் வேற எந்த ஒரு மணி மேக்கிங் ஸ்கில்லையும் கத்துந்திருக்க மாட்டானா. அதனாலேயே அவனுக்குன்னு காசு சம்பாதிக்கிறதுக்காக எந்த ஒரு வேலையும் இல்ல. அவனோட பொண்டாட்டியும் பாதியிலே விட்டுட்டு ஓடி போயிட்டாலாமா. ஸோ சும்மா தெருவாரமா இருக்கிற பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது தான் இந்த ஸ்கூல் இவரை கண்டுபிடிச்சு, சரி நீங்க எங்க ஸ்கூலுக்கு வந்து கோச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுருந்துருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லும் போது உன்னை யாரையா அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட்டு வர சொன்னா, என் வரலாறுன்னு உனக்கு கேட்டனாங்கிற மாதிரி வருத்தப்படுவாப்புல. ஆனா ரைச்சி அங்க பிராக்டிஸ் பண்ற இடத்துல இல்ல. எங்கடான்னு பார்த்தா அவன் ஏதோ சாப்பிட்டுக்கிறாங்கிற மாதிரி சொல்லுவாப்புல. நீங்க தான் சின்ன வயசுல இருந்து ரைச்சிக்கு இது ட்ரைனிங் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கக்குள்ள, அதுக்கு இந்த கோச் நான் ட்ரைனிங் கொடுத்தேன்னு சொல்றதை விட அவனுக்கு அந்த பேட்டை கொடுத்தேன், வேணும்னா அந்த பேட்டை போய் தூக்கி பாருங்களேன்னு சொல்லக்குள்ள அந்த ரிப்போர்ட்டரும் போய் பேட்டை தூக்குறாங்க. அது ஒரு உடன் பேட்டு, பயங்கர வெயிட்டா வேற இருக்கும். சாதாரண ஹெவி பேட்டை விடவுமே அது பயங்கர வெயிட்டா இருக்கும். இந்த கோச் தான் ஒரு 40 வயசுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம சும்மா தெருவில் ஆடுற பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து இருந்திருப்பாரு. அப்படிதான் ஒரு ரைச்சியை மீட் பண்ணியிருந்திருப்பாரு. அப்படி மீட் பண்ணப்போ ரைச்சிக்கு இந்த பேட்டை கொடுத்துட்டு இந்த பேட்டை ஸ்விங் பண்ண சொல்லியிருந்திருப்பாரு. அண்ட் ரைச்சி அதுல அவ்வளோ ஆர்வம் காட்டும் போது அந்த கோச் சொல்லியிருந்திருப்பாரு, ஒரு 160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு பால் வருதுன்னா அது எவ்வளவு வேகமா இருக்குன்னு நினைச்சு பார்க்க முடியுதாடா ரைச்சி. இப்போ இந்த இடத்துல உன்னை ஒரு புல்லட் ட்ரெயின் கிராஸ் பண்ணுச்சுன்னா அது எவ்வளவு வேகமா போகும், அந்த அளவுக்கு வேகமா ஒரு பாலுங்கிறது வரும். அந்த பால் அடிக்கிறதுக்கு நீ தயாரா இருக்கிறியாங்கிற மாதிரி அவன் பொடி குஞ்சானா இருக்கிற டைம்லயே அவனுக்கு பிராக்டிஸ் கொடுத்துருப்பாரு. ரைச்சிக்கு எகெயின்ஸ்டா பால் போடுறதுக்குலாம் யாரும் இல்ல. ஆனா ரைச்சி இமேஜின் பண்ணுவான் எவ்வளவு வேகமா தன்னை நோக்கி ஒரு பால் வருதுன்னு. இமேஜினேஷனுக்கு எல்லையே கிடையாது. அதனால கண்ணா பின்னாலும் எப்படி பால் வந்தாலும் நான் அதை கண்டிப்பா அடிப்பங்கிற மாதிரி அவ்வளோ ஹெவியான பேட்டை வச்சு அந்த ஏஜ்ல இருந்து அவன் ட்ரைனிங் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் வந்திருக்கான். அப்படின்னா அதுக்கு ரீசன் சோல்லி அவனோட அந்த முட்டாள்தனமா யோசிக்காம பிராக்டிஸ் பண்ற அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும்தான். ஸோ பேஸ்பால் ரொம்ப பிடிச்சு போய் பேஸ்பால்
புகழ் தான் தான் வாழ்க்கைங்கிற மாதிரி இருந்து இந்த கோச் பெருசா சம்பாதிக்காம போயிருந்திருக்கலாம். ஆனா தான் கொடுத்த இந்த ஒரு பேட்டை வச்சுக்கிட்டு கண்டிப்பா ரைச்சி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற அளவுக்கு உயர்ந்து போவோம் அப்படின்னு கோச் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு வச்சிருந்திருக்காரு அவன் மேல. அதுவே ரைச்சி மற்ற அந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்க இருக்கிறானுங்கல்ல, ஸோ அவனுங்க கூட ஒன்னா உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோஸோட மேட்சை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. ரொம்ப முக்கியமா இவங்க 3 பேருமே பேட்டர்ஸ் தானே. ஸோ அப்படின்னா நம்ம டீம்ல இருக்கிற பவுலர்ஸை பத்தி தான் அவனுங்க பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா சட்டோரோட பால் வேகமா இருக்கு, அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. கவாகாமியோட ஒரு சைட் பிச்சிங் அது ஸ்லோவரா இருக்கு, இருந்தாலும் வித்தியாசமான ஒரு பிச்சிங். அடுத்ததாக ஹீரோ போடுற ஒரு மூவிங் பால் பிளஸ் நம்ம டன்பா போடுற ஒரு பிரேக்கிங் பால் அப்படின்னு சொல்லி 4 பவுலர்ஸும் 4 வெவ்வேறு ஸ்டைல் வச்சிருந்திருக்கானுங்க. ஆனா ரைச்சிக்கு சட்டோரோ அண்ட் ஹீரோ இவங்க 2 பேரோட பால்ல ஆடி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது. அப்படியே மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் காட்டுறாங்க. இங்க நம்ம பவுலர் பசங்க எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. எல்லாருமே நல்லா தான் பண்ணுறாங்க. கொஞ்சோண்டு நம்ம சட்டோரோவோட ஸ்டெமினாவை பற்றின ஒரு கவலையும் ப்ளஸ் டன்பாவோட பவுலிங்கில் நிறைய கரெக்ஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு தப்பு சரி பண்ணால் இன்னொரு தப்பு பண்ணுறான் அப்படின்னு நிறைய கரெக்ஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அவனோட பெஸ்ட் கண்டிஷனில் அவன் இல்லை. அதுக்கப்புறம் ட்ரைனிங்கில் முடிஞ்சுட்டு கோச் நம்ம ஹீரோ சட்டோரோ அப்புறம் கவாகாமின்னு சொல்லி இவங்க 3 பேரை மட்டும் கூப்பிட்டு வச்சு பவுலிங்கில் ஆஸ் யூஷுவல் பெருசாக எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. முதல்ல எடுத்தோன்னையுமே சட்டோரோ இறங்குவான். 4வது இன்னிங்ஸ் வரும்போதே சட்டோரோ டயர்ட் ஆயிடுவான். அதனால ஹீரோவை இறக்கி விடலாம். 7வது இன்னிங்ஸுங்கும் போது இவனை கவாகாமியை இறக்கி விடலாம். ஏன்னா புரிஞ்சுச்சான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ கிளப் பிரசிடென்ட் அப்போ டன்பாவை இறக்கி விடலையான்னு கேட்டா இல்ல, டன்பாவை இறக்குற ஐடியா கோச்சுக்கு இல்லை. ஏன்னா டன்பா இன்னும் ப்ராப்பரா அந்த ரிதம்குள்ள வரல. அவன் ரொம்ப ஆன் அண்ட் ஆஃபா தான் பால் போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ டன்பாவை இறக்க போறது இல்லை, ஏஸை இறக்க போறது இல்லை, உங்க 3 பேரை தான் இறக்க போறேன்னு சொல்லும் போது இவங்க 3 பேர் மேல எக்ஸ்ட்ரா பொறுப்பு வந்து சேருது. ஆனா அன்னைக்கு நைட் ஆனதுக்கு அப்புறமே டன்பா பசங்களை யாரையுமே விடாம இல்ல நான் கரெக்டா பால் போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஏசிலாம் நிக்க வச்சுட்டு அந்த இடத்துல டன்பா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ கோச் அங்க வருவாரு. என்ன டன்பா இப்ப நீ இருக்கிற கண்டிஷன் உன்னோட பெஸ்ட் கண்டிஷன் இல்ல நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு 5வது இன்னிங்ஸ் மேல பால் போடுறதுக்காக போய் ஒழுங்கா வார்ம் அப் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருங்கிற மாதிரி சொல்லுவாரு. எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. என்னடா பேனு பார்த்துட்டு இருக்கிற, நீ தானே டீமோட ஏஸ்லாம் கோச் சொல்லிட்டு இருப்பாரா. கசியாக்கு தான் புரியுது. ரைட்டு, நாளைக்கு சீனியர் டன்பா ஆட மாட்டான் அப்படின்னு சொன்னா தான் ஜூனியர் பசங்க ஃபர்ஸ்ட் இயர் பசங்களான ஹீரோ சட்டோரோ அதுக்கப்புறம் செகண்ட் இயர்ல இருக்கிற கவாகாமின்னு இவங்க எல்லாரும் அவங்களோட பொறுப்புகளை உணர்ந்து விளையாடுவாங்க அப்படின்னு அவங்களோட மனசுல பதிய வச்சுட்டு இப்போ நைட்டு அவனுங்களா இல்லாத நேரத்துல டன்பா கிட்ட வந்து நீ தான் டீமோட ஏஸ், நாளைக்கு உன்னை இறக்கி விடுறதுக்கான வாய்ப்புகளே இருக்கு, அதனால வந்து தூங்குடாங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. டன்பாவுக்குமே நாளைக்கு எல்லாரும் கூட ஒன்னா சேர்ந்து மேட்ச் ஆட போறோம் அப்படிங்கிறங்காட்டி அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். ஸோ அதுக்கப்புறம் மேட்ச் டேவும் வருதா. பார்த்தா இந்த வெஸ்ட் டோக்கியோவில் யாரு பவர்ஃபுல்லான ஒரு டீம் யாரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம்னு பார்க்கறதுக்காக ஏகப்பட்ட கூட்டம் வந்துருக்கும். ரொம்ப முக்கியமா இச்சிராய் மாதிரியான ஒரு ஸ்கூல்ல சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு ஸ்கூல் வந்து தோக்கடிச்சிருக்குதுன்னா அப்போ அந்த ஸ்கூலோட அடுத்த மேட்ச் எப்படி இருக்குன்னு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகும்ல. ஸோ அதுதான் இந்த ஆடியன்ஸ்க்கான காரணம். அது மட்டும் இல்லை, சைடோக்குமே இது ஒரு இம்பார்ட்டண்டான மேட்ச் தான். கடந்த 5 வருஷமா நேஷனல்ஸுக்கு போகவே இல்லை. இந்த வருஷமாவது ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பேட்டிங் லைன் அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்களா. பார்த்தா அந்த ரைச்சிங்கிற பையன் இருக்கிறான்ல அவன் தான் முதல்ல பேட் பண்ண போறானாமா. அந்த ரைச்சியை முதல்ல இறக்கி விட்டதுக்கான ரீசன் ஃபர்ஸ்டா இறங்குற பேட்ஸ்மேன் அதிக தடவை பேட் பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்காக இறக்கி இருந்திருப்பாங்களோன்னு யோசிக்க. அதுவே அந்த யகுஷியோட கோச் ஒரு மாதிரி பயங்கர டயர்டாக வந்துகிட்டு நைட்டு தேவையில்லாம நிறைய சரக்குடிச்சிட்டோம் போலே அப்படின்னு கூலா இருப்பாரா. ஆனா டக் அவுட்ஸ்ல உட்காந்துருக்க சனடா அப்படிங்கிற அவங்க டீமோட ஏஸ் நீங்க குடிச்சேன்னு சொன்ன நம்புற மாதிரியா இருக்கு, நைட்டு ஃபுல்லா உட்காந்து தூங்காம அந்த சைடோ ஸ்கூல் எப்படி ஆடுதுன்னு சொல்லி அவங்களோட கேம் பிளே எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க, எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு யோசிப்பாரு. ஸோ மனுஷன் டீமை ஜெயிக்க வைக்கிறதுக்காக மொத்த ஹார்ட் ஒர்க்கையும் போடுறான், இருந்தாலும் கூலா காட்டிக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு அந்த இடத்துல மரியாதை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அப்போ நம்ம டீம்ல இருக்கிற எல்லாருமே ரைச்சியை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாட் பிகாஸ் ரைச்சி நல்லா விளையாடுறாங்கிறங்காட்டி கிடையாது. டோக்கியோல இருக்கிற ஒரு நல்ல பேஸ்பால் டீம் அப்படின்னா அது இனாஷிரோ தான் அப்படின்னு ரைச்சியும் அந்த கோச்சும் பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த மினாட்டோ பசங்க கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதை யோசிச்சு பார்த்துட்டு தான் முறைச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. சட்டோரோ பால் போடுறதுக்கு முன்னாடி கசியா சட்டோரோ கிட்ட ஓகே நீ நல்லா பால் போடுற ஒருத்தன் தான், உன் பால் அவ்வளோ ஈஸியா யாரும் அடிக்க மாட்டாங்கிறது உண்மைதான், ஆனா அது எல்லாமே இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மேட்ச் மேபி அதை மாத்தலாம், ஆனா அதை மாத்த விடாம இருக்கிறதா உன் வேலைங்கிற மாதிரி சொல்லியிருப்பானா. மிகுந்த எதிர்பார்ப்போட சட்டோரோ அங்க ஒரு பால் போட போக அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ.